ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அட்டகாசமான ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி யூடியூபராக இருக்கிறீங்கன்னா இல்லை நியூஸ் ரீடராக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட்டை வந்து புக் மார்க் பண்ணி வச்சுட்டு டெய்லி போய் செக் பண்ணி பார்ப்பீங்க. ஏதாச்சும் புது நியூஸ் ஏதாவது அப்டேட் ஆகிருக்கான்னு பார்ப்பீங்க. இன்னொன்னா வந்து மேனுவலாக செக் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒரே ஆப்பில் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ண முடியும். இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டோன்னே லாகின் ஐடி கேட்கும். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீ பர்டிகுலராக சர்ச் பண்ணுற ஒரு கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணலாம், இல்லை வெப்சைட் கூட சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து கீவேர்ட் சர்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஸ்ன்றது டைப் பண்ணி முடிச்சிட்டோன்னே இந்த மாதிரி ஆப்ஸ் ரிலேட்டடான எல்லா வெப்சைட்ஸும் வரும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்லேருந்து என்னென்ன கண்டென்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இந்த கண்டென்ட் வந்து எனக்கு புரியுதான்னு பார்க்குறேன். ஓகே, எனக்கு புரியுதுன்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே ஃபாலோன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபாலோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பேர் வந்து அதே சஜஷன் காமிக்கும். அந்த பேர் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேறு பேர் வேணும்னா நீங்களே டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஏஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நியூ ஃபீடர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நியூ ஃபீடர் கொடுத்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி லோடாகி வந்துடும். அப்புறமா இதிலே பார்த்தீங்கன்னா ரீலேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறமா வந்து உங்களுக்கு எப்போ வேணுமோ அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ரீலேட்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். இந்த ரீலேட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி சேவ் டு போர்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிட்டு இந்த போர்டில் வந்து சேவ் ஆகிக்கும். இந்த லிங்க் வந்து நான் காப்பி பண்ணுன்றேன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் எதாவது ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மெயிலில், லிங்க்டின், ட்விட்டர், வேர்ட்ப்ரெஸ்ஸில் இந்த மாதிரி இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி இந்த டுடேன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த வெப்சைட் வந்து புக் மார்க் வச்சுருக்கீங்களோ அந்த வெப்சைட்டில் வந்து லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். பார்த்துட்டு இங்கேயே ஈஸியாக படிச்சிக்க முடியும். நீங்கள் ஒரு வெப்சைட்டை போய் விசிட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்பீடாகும், டைமும் ரொம்ப சேவ் ஆகும்.